வருகிறது. என்னங்க, புதுசா வந்திருக்கிற ஏசிய பத்தி ரொம்ப நல்லவர்னு பேசிக்கிறாங்களே, அதுக்கு இப்ப என்ன? நான் சொல்றது கேப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. சொல்றது நீயாச்சே, பரவாயில்ல சொல்லு. அது உங்க நல்லதுக்கு தாங்க நான் சொல்றேன். ஏன் நல்லதுக்காக சொல்றியா? அதை நான் நம்பணுமா? நிஜமா தாங்க நான் சொல்றேன். நீங்க போய் ஏசிய பார்க்கணும். உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியுமோ எல்லாத்தையும் அவர்கிட்ட டீடைலா சொல்லணும். அப்புறம் அவரு யார்கிட்ட விசாரிக்கணுமோ விசாரணை பண்ணட்டும். உங்க ஆபீஸ பத்தி கேட்டாருன்னா நீங்க ஒரு சாதாரண ஸ்டாஃப்னு சொல்லுங்க. வெரி குட். இவ்வளவு நல்ல ஒரு ஐடியா நீ சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீ சொல்றதும் சரிதான் சுஜா. தேவையில்லாம நான் எதுக்கு கம்பி எண்ணணும்? அந்த மகாலட்சுமி தான் தோப்பியாச கொன்னாளா, அது உனக்கு தெரியுமான்னு ஏசி என்கிட்ட கேட்டாருன்னா நான் ஆமான்னு சொல்லணும், அதானே? ஆமாங்க. நீங்க மட்டும் ஒத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஏசி நம்புவாரு. ஆனா அதுக்கு ஏதாவது ஆதாரம் ஒண்ணு வேணும்ல? ஆதாரம்? முடியும். நீ நினைச்சா முடியும். தேவ் அசோசியேட்ஸ்ல இருக்கிற முக்கியமான ஃபைல்ஸ்ல ஒன்னோ ரெண்டோ அதை யமுனா அசோசியேட்ஸ்ல சேர்த்தா ஓகே. ஏங்க, நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? வேணுமாங்க? நீ செய்வடி. இது இல்ல, இதுக்கு மேலையும் செய்வ. மகாவை தோக்கடிக்கிறதுக்கு நீ இதை விட கேவலமான வேலை கூட செய்வ. என்னங்க? நீ சொன்னதெல்லாம் உன் மனசுல இருக்கிற ஆசைகள். ஆனா நான் செய்ய போறது என் மனசுல இருக்கிற ஆசைகள். நீ என்ன காப்பாத்துறேன்னு சொன்னதுல இருந்து ஒரு முக்கியமான விஷயம் நல்லா புரியுது. நீ ராணிய காப்பாத்துறதுக்காக அரும்பாடு படுற. ஆனா அவ தப்ப மாட்டான். விளையாடட்டும். அவ எவ்வளவு தூரம் வேணாலும் விளையாடட்டும். ஆடாத ஆட்டம் போட்ட தோப்பியாஸ்க்கு செத்து கிடக்கிறதுக்கு ஒரு பெரிய வீடாவது இருந்துச்சு. ஆனா இவ நடு ரோட்ல செத்து கிடக்கும். நீதான் அவளோட நிழலாச்ச. அவகிட்ட சொல்லிவை, அவளோட முடிவை நெருங்கிக்கிட்டு இருக்க. போடி. என்னடி பாக்குற? போ. ஓடி. முரளி மனோகர் மேல அப்படி என்ன பாலாஜி உங்களுக்கு சந்தேகம்? ராணி கிட்ட நல்ல பேர் வாங்கணும், தேவ் அசோசியேட்ஸ்குள்ள நுழையணுன்றதுக்காக மட்டும் முரளி மனோகர் இந்த கேஸ்ல மூக்க நுழைச்சிருப்பான்னு எனக்கு தோணல சார். முரளி மனோகர் பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவனை சுத்தி நிறைய ரவுடிகள், மாஃபியா கேங் இதெல்லாம் இருக்கு. ஆனா இது வரைக்கும் ஒரு சின்ன கிரைம் கூட அவன் மேல ரெஜிஸ்டர் ஆகல. என்ன சொல்றீங்க மிஸ்டர் கலிமூர்த்தி? ஆமா சார். ஒரு பிசினஸ்மேன்ங்கிற ஆங்கிள் வச்சு பார்க்கும்போது முரளி மனோகர் சைடுல எல்லாமே கிளியரா இருக்கு. ஒரு சாதாரண பிசினஸ்மேன் பண்ற சின்ன சின்ன தில்லு முள்ளு கூட அவர் பண்றது இல்ல சார். Leave it. Anyway, முரளி மனோகர் பத்தி இப்போ நாம விடுவோம். நம்ம கதைய கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுவோம். ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து தோப்பியாஸோட கை போச்சு. அங்க இருந்து சார், அந்த கேஸை நம்ம எதுக்காக? ஒரு பெரிய மரத்தை வெட்டினவனை தேடும்போது அதுக்கு முன்னாடி அந்த மரத்தோட கிளையை யாராவது வெட்டியிருந்தாங்கன்னா முதல்ல அவனை தானே சந்தேகப்படுவான். புரியல? தோப்பியாஸோட கை போனதுக்கும் அந்த ஆளோட சாவுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. அந்த கேஸோட ஃபைலை என்ன சொல்லி நீங்க க்ளோஸ் பண்ணீங்க? தோப்பியாஸோட வாக்குமூலப்படி இட்ஸ் a clear case of accident. அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ பிரகாஷும் தோப்பியாஸும் நடு ரோட்ல சண்டை போட்டுருக்காங்க. பட்ட பகல்ல ஒரு ஆளோட கை மேல காரை ஏத்தி கார் யார் கண்ணுலயும் படாம மறைஞ்சிருக்கு. அங்கதான் பாலாஜி எனக்கு ஏதோ இடிக்குது. மகாராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்